இலங்கை உழுக்கப் போகும் மற்றுமொரு பேராபத்து, எச்சரிக்கும் பேராசிரியர் பிரதீபராஜா. நாடு முழுவதும் சுமார் 38 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சேதம். அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை அரசாங்கம். இசாரா செவ்வந்தி பின்னணியில் தொடரும் விசாரணைகள், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அவசர கால சட்டத்தில் ஊடகங்களை கட்டுப்படுத்த அரசு முயற்சி, முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. வட்டுவாகல் பாலமூடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெள்ள நீரை விட்டு வலிகிழக்கு மக்கள் குடியெழுப்பப்படாது, தவிசாளர் விளக்கம். வெள்ள அனர்த்த நிவாரணத்துக்காக வடக்குக்கு 1872 மில்லியன் ஒதுக்கீடு, அமைச்சர் சந்திரசேகர். நீரில் இழுத்து செல்லப்பட்ட 5 கடற்படை வீரர்களில் ஒருவரின் சடலம் மீட்பு. முகாம்களில் தங்கியுள்ள மக்களின் தேவை குறித்து வடக்கு ஆளுநர் நேரில் சென்று ஆராய்வு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மிக கிட்டிய காலத்தில் மிக பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அண்மித்த கவச தகடுகளில் மிக சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மிகச் சிறிய அளவில் அதிக அளவில் இடம்பெறும் நிலநடுக்கங்கள் பாரிய அளவில் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். அது தொடர்பில் இனி கவனம் செலுத்த வேண்டும். டெட்பா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை விட 5 அல்லது 6 மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டும். கடந்த 17ஆம் தேதி என்னுடைய முகநூலில் கடந்த அனர்த்தம் தொடர்பில் பதிவொன்றை வெளியிட்டேன். அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏனைய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு படிப்பினையாக கொண்டு இனிவரும் அனர்த்தங்களில் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவிய கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடு முழுவதும் சுமார் 38 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அத்தோடு சேதமடைந்தவற்றில் சில நிரப்பு நிலையங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் 24 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் செயற்பாட்டில் இல்லாமல் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் எரிபொருள் விநியோக சங்கிலியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அனைத்து மூடப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் அடுத்த திங்கட்கிழமைக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குமார் ஜெயக்கொடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த அவசரகால சூழ்நிலையிலும் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்கு அமைச்சர் உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டி எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தாளமுக்க நிலைமை ஏற்பட்டது எனவும் 28ஆம் தேதி இந்த தாளமுக்க நிலைமை தீவிரமடைந்தது எனவும் தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா செவ்வந்திக்கு உதவியதாக கூறப்படும் ஜப்னா சுரேஷ் மற்றும் JK பாயின் உதவியாளர் ஆகியோரை வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகமக உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல JK பாய் எனப்படும் கென்னடி செபஸ்தியன் பிள்ளைக்கு படகு வழங்கியதாக கூறப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்தோணி பிள்ளை ஆனந்தன் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்ஸி என்ற பெண்ணை அறிமுகப்படுத்திய கனகராசா ஜீவராசா எனப்படும் ஜப்னா சுரேஷ் ஆகியோர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு போலீஸ் சார்ஜன் பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஜப்னா சுரேஷ் என்ற நபர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு படகை வழங்கிய ஆனந்தம் JK பாய் அளித்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்.
இந்த தகவல் அடிப்படையில் 15வது சந்தேக நபரான இசாரா சபந்திக்கு உதவியதற்காக இந்த 2 சந்தேக நபர்களுக்கும் 30 மற்றும் 37வது சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் 15வது சந்தேக நபரான இசாரா சபந்திக்கு உதவியதற்காக இந்த 2 நபர்களும் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர்களிடம் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீஸ் சார்ஜென்ட் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதன்போது உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை கட்டுப்படுத்த அரசு முயற்சிப்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2026 நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்களின் ஒதுக்கீட்டு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். சாதாரண சட்டத்தில் செய்ய முடியாத சில செயற்பாடுகள் அவசரகால சட்டத்தில் செய்ய முடிகிறது. ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஒன்றை கூறிவிட்டு இரு அமைச்சர்களை அனுப்பி சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை முடக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார். அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் அதன் பின்னரான உண்மை விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது மக்களுக்கு தெரிய வரக்கூடாது என அரசு நினைக்கிறது. அரசாங்கத்தின் பிழைகளை மூடி மறைப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கையாகவே நாம் நோக்குகின்றோம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் டிட்வா புயல் ஏற்படுத்திய பாரிய பேரழிவை அடுத்து இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி $3 மில்லியன் அனர்த்த நிவாரண மானியத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் தலா $2 மில்லியன் வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அரசாங்கங்களிடமிருந்து விடுவிக்கப்பட்ட உதவி கோரிக்கைகளை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசோடா கண்டா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட மசோடா கண்டா, இந்த அழிவுகரமான அனர்த்தங்களால் ஏற்பட்ட துயரங்களை கண்டு நான் ஆழ்ந்த வருத்தம் அடைகிறேன். உயிர்களை காப்பாற்றவும் சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவிகளை வழங்கும் என இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் உறுதியளிக்கின்றேன். இந்த மோசமான நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கை வழங்க நாங்கள் குறித்த அரசாங்கங்களுடன் இணைந்து விரைவாகவும் ஒத்துழைப்புடனும் செயல்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மானியங்கள் அவசர கால மற்றும் மனிதாபிமான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும். இயற்கை இடர்களால் ஏற்படும் பாரிய அனர்த்தங்களில் உடனடி பாதிப்புகளின் போது உயிர்காக்கும் நோக்கங்களுக்காக வளரும் உறுப்பு நாடுகளுக்கு விரைவான மானியங்களை வழங்கும் ஆசிய பசிபிக் அனர்த்த நிவாரண நிதியத்திலிருந்து வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வட்டுவாகல் பாலம் தற்காலிகமாக புனரமைப்பு நிறைவு பெற்று அனைத்து வாகனங்களும் பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருந்தால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளதனை சீர் செய்யும் பணி இரவு பகலாக இடம்பெற்றது. அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது. எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவுக்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கோப்பாப்பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலைகள் இடம்பெற்று வட்டுவாகல் பாலமூடான போக்குவரத்து நேற்று இரவு 9:45 மணியளவிலிருந்து வட்டுவாகல் பாலமூடான போக்குவரத்தினை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நல்லூர் பிரதேச சபையினால் வாய்க்கால் வெட்டப்பட முயற்சி எடுக்கப்பட்ட போது எனக்கோ அல்லது எனது சபைக்கு உறுப்பினர்களுக்கோ தெரியாது. நாம் அதில் தடைகளை ஏற்படுத்தவில்லை. மக்களே நேரில் சென்று எதிர்த்தனர் என தெரிவித்த வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், வெள்ளம் ஓரிடத்தில் நிற்கக்கூடாது என்பதற்காக ஒரு பகுதி மக்கள் குடியிருப்பினை வெள்ளக்காடாக மாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார். கடத்தொழில் அமைச்சர் மன்னனை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிவித்ததுடன் அது தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிகாமம் கிழக்கில் புவியியல் அமைப்பில் தாழ்நிலமான இருபாலை கல்வியங்காடு பிரதேசத்தின் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாத அளவில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்றது. அப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் வெள்ளத்தினை அகற்ற முடியாதுள்ளது. அவ்வாறான சூழ்நிலையில் அதிகளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முறையான தீர்வை முன்வைக்காது தாழ்நிலம் என்ற காரணத்துக்காக ஏனைய பகுதிகளின் நீரை குறித்த குடியிருப்புக்குள் முழுமையாக வெட்டிவிட முடியாது. அவ்வாறு வெட்டிவிடுவதனால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வலிகிழக்கின் இருபாலை மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்கும் வலிகிழக்குமான கல்வியங்காடு பகுதி மக்கள் குடியெழும்புவதாக அது அமையும். வெள்ளம் ஓடத்தில் நிற்கக்கூடாது என்பதற்காக
ஒரு பகுதி மக்கள் குடியிருப்பினை வெள்ளக்காடாக மாற்ற முடியாது. அனர்த்த முகாமைத்துவ கொள்கையும் அறிவுசார் அணுகுமுறையையும் நாம் பொறுப்புடன் பின்பற்ற வேண்டும். வெள்ளம் வழிந்தோடும் செயற்பாட்டினை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படாது பரவலாக வெள்ள சமநிலை ஒன்று பேணும் கொள்கையை நாம் கொண்டுள்ளோம். இதே அணுகுமுறை புத்தூர் கிழக்கு மற்றும் உடும்புராய் வடக்கு தெற்கு பகுதிகளில் பின்பற்றப்படுகிறது. இங்கு பிரதேச சபை எல்லை வேறுபாடுகள் கிடையாது, கட்சி அரசியல் வேறுபாடுகள் கிடையாது. ஒரு தரப்பினர் முழுமையாக பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறையை ஒரு தரப்புக்காக அல்லது வசதி படைத்தவர்களுக்காக சாதகமாக மாற்றிவிட முடியாது. ஏற்கனவே நல்லூர் பிரதேச சபையிலிருந்து வெள்ள நீரை வலிகாமம் கிழக்குக்குள் கொண்டு வருவதற்கான வாய்க்கால் கட்டுமானம் பற்றிய சம்பாசனைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தாழ்நிலமாக உள்ள வலிகாமம் கிழக்கு பகுதிக்குள் நீரை கொண்டு வருவதில் தடையில்லை. ஆனால் வலிகாமம் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியெழுப்பப்படாது. முதலில் வலிகாமம் கிழக்கு பகுதியில் வெள்ளம் தேங்கக்கூடிய இடங்களுக்கான கால்வாய்கள் பொறிமுறைகள் உரியவாறு அறிவுசார் நிபுணர் அறிக்கை பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக பெரும் நிதியை தேடுகின்றோம். தற்போதைய அனர்த்தத்தில் கூட மேற்படி வாய்க்கால் வெட்டப்பட முயற்சி எடுக்கப்பட்ட போது எனக்கோ அல்லது எமது சபைக்கோ உறுப்பினர்களுக்கோ தெரியாது. நாம் அதில் தடைகளை ஏற்படுத்தவில்லை. நல்லூர் மற்றும் வலிகாமம் கிழக்கின் ஒரு பகுதி மக்களே நேரில் சென்று எதிர்த்தனர். அதனாலேயே வாய்க்கால் வெட்டுவது தடைப்பட்டது. மேற்படி வாய்க்கால் பிரச்சினையில் பிரதேச வேறுபாடுகள் கிடையாது. வட்டாரங்களின் அடிப்படையில் கல்வியங்காடு எமது சபைக்குரிய வட்டாரம், அதன் வெள்ளமும் மேற்படி வாய்க்காலினூடாக வெளியேற வேண்டும். அதேபோல் வெள்ளம் தாக்கக்கூடிய பகுதியில் நல்லூர் பிரதேச வட்டாரமும் அடங்கியுள்ளது. ஆகவே இங்கு மக்கள் கேட்பதும் நாம் செயற்படுவதும் அனர்த்த முகாமைத்துவத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச பாதிப்பு சமநிலையை பேணுவதற்கே. அதனை சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும். சகலருக்கும் பாதிப்பு உள்ளது, அது வேதனையானது. பிரதான வீதிகளை அடிப்படையாக கொண்டு மட்டும் நாம் நடவடிக்கை எடுத்து உட்கிராமங்களை நாம் வெள்ளத்தில் மூழ்கவிட முடியாது. குடியிருப்பு கலையும் நிலத்தடி நீர் முகாமைத்துவத்திலும் உமக்கு கரிசனை வேண்டும் என தெரிவித்துள்ளார். டிப்ப புயல் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்கு சுமார் 1972 மில்லியன் ரூபாய் அனர்த்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அண்மைய நாட்களில் முழு நாட்டையும் புரட்டி போட்ட டிட்பா புயல் முழு நாட்டையும் வரலாற்று காணாத அனர்த்தத்துக்கு தள்ளியுள்ள நிலையில் பல உயிர்களை காவு கொண்டுள்ளமை அனைவரும் அறிந்த விடயம். நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அனுகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியமைப்பதற்கு அனர்த்த நிவாரண பணிக்காக சுமார் 10,290 மில்லியன் ரூபாவை முதற்கட்டமாக முழு நாட்டுக்கும் ஒதுக்கியுள்ளார். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அதிக பாதிப்புக்குள்ளான மன்னார் மாவட்டத்துக்கு விசேடமாக 984 மில்லியனும், யாழ் மாவட்டத்துக்கு 365 மில்லியனும், கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 206 மில்லியனும், முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 189 மில்லியன் மற்றும் வவுனியா மாவட்டத்துக்கு 158 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதிகள் சகல மாவட்ட செயலாளர்கள் கண்காணிப்பில் பாதிப்புக்குள்ளான தரவுகளின் அடிப்படையில் பிரதேச செயலகங்கள் ரீதியாக பங்கிட்டு வழங்கப்படும். வடமாகாணத்தை பொறுத்தவரை மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டம் விளங்குகின்ற நிலையில் 954 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களின் பாதிப்பு மற்றும் தேவைப்பாடுகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாகாண சபைகளுக்கு விசேடமாக அனர்த்த நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனூடாக பெறப்படுகின்ற நிதிகளும் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிகளவான பாதிப்புகள் எதிர்நோக்கியுள்ளதாக அறிய கிடைக்கின்ற நிலையில் அதன் முழுமையான புள்ளி விவரங்கள் இறுதி செய்யப்படவில்லை. மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 15,000 கால்நடைகள் இறந்திருக்கலாம் என எதிர்வு கூறப்படும் நிலையில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் தரவுகள் இறுதி செய்யப்படவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் முழு நாடும் வரலாறு காணாத அனர்த்த நிலையை சந்தித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தமது குறுகிய அரசியல் சுயலாபத்தை தேடி வருகின்றனர். அனர்த்த நிலைமையை காரணம் காட்டி ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என ஒரு கூட்டம், ஆட்சி எம்மிடம் தாருங்கள் என இன்னொரு கூட்டமும் மக்கள் நலனை சிந்திக்காமல் அதிகார மோகத்தில் தெரிகின்றனர். நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்துக்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் எந்த சவாலையும் ஏற்க தயாராக இருக்கிறது என தெரிவித்தார். முல்லைத்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை விரிவுபடுத்தும் போது நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு கடற்படையைச் சேர்ந்த 5 பேரில் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புதுமாத்தளன் பகுதியில் அவரின் உடலம் மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் மின் பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாஞ்சோலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலத்தை உறவினர்கள் அடையாளப்படுத்தி உறுதி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன ஏனைய 4 பேரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக முல்லைத்தீவு சாலை முகத்துவார பகுதியில் மணலை அகற்றி விரிவுபடுத்திக் கொண்டிருந்த போது கடந்த 28ஆம் தேதி இலங்கை கடற்படையைச் சேர்ந்த 5 பேர் நீரில் இழுத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் நேற்று வெள்ளம் மற்றும் புயலால் இடம்பெயர்ந்து பேரிடர் முகாம்களில் உள்ள செட்டிக்குளம் மக்களின் தேவைகளை மதிப்பிடுவதற்காக அப்பகுதிக்கு விஜயம் செய்துள்ளனர். செட்டிக்குளம், நித்தியநகர் பாடசாலை மற்றும் கந்தசாமி நகர் அரசின தமிழ்கிழவன் பாடசாலை உள்ளிட்ட பல முகாம்களில் உள்ள மக்களை அவர்கள் சந்தித்து விசாரித்தனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக வவுனியா சுகாதாரத்துறையால் நடமாடும் சுகாதார மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் முகாம்களில் உள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. வெள்ளத்தால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு அந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் உடனடியாக விடுவிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கூடுதலாக செட்டிக்குளம் பிரதேச சபை மற்றும் வவுனியா உள்ளூராட்சி ஆணையாளர் தங்குமிட முகாம்களில் சுகாதார நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து குடிநீர் பெறுவதற்காக சேதமடைந்த நீர்க்குழாய்கள் உடனடியாக மீட்டெடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட செயலாளர் PS சரச்சந்திரன், மேலதிக மாவட்ட செயலாளர் கமலதாசன், உள்ளூராட்சி ஆணையாளர் ரதீசன் மற்றும் வவுனியா சுகாதாரத்துறை அதிகாரிகள் குழு கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.